ஹிப்பி லஹரி ஸ்பீக்கிங். ஹலோ சார், எங்க மேன் இருக்க? சர்ச்சில் தான் சார் இருக்கோம். பின்னால கோரஸ் எதுவும் கேட்கலையே. சார் வேணா போனை ஃபாதர் கிட்ட தரவா? வாட் ஆர் யூ டாக்கிங் மேன்? நம்புங்க சார், கண்டிப்பா பொண்ணோட வருவோம். தட்ஸ் மை பாய். சார் மாமனார் வீடே நீங்க தான் சார். பால் பழம் சாப்பிடவே அங்கதான் வரலான்னு இருக்கோம். பாலும் பழமுமா? ஆமா சார். I'll wait for you. பணம் ரெடியாண்டா? ஏண்டா சப்போஸ் பொண்ணை கடத்தலைனாலும் ட்ரை பண்ணதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்கல்ல? போடாங். டேய், கொஞ்சம் பாலும் பழமும் ஏற்பாடு பண்ணுங்கடா. ஐயா என்ன பழம்யா? நாவப்பழமும் ஒட்டகப்பாலும். பிளாடிஸ். இன்றைய தினம் ஆரோக்கிய இமானுவேல் குடும்பத்தாரின் திருமணம் நடக்கவிருக்கிறது. இத்திருமணம் இனிதே நடந்தேற ஆண்டவனை பிரார்த்திப்போம். தொடர்ந்து அனைவரும் திருப்பலியில் ஈடுபடுவோம். கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டுக்காம போனா எப்படி? என்னது? ஐ ஆம் சுந்தரம், ஜேம்ஸ் அழகு சுந்தரம். என்னை கட்டிக்க சம்மந்தம் சொல்லிட்டீங்களாமே? எங்கள் அப்பா சொன்னார். தேங்க்ஸ். நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயா? செல்வி ஹேவ் அப் கப் ஆஃப் காஃபி? லெட்ஸ் ஸ்டார்ட் அண்ட் செட் இட் அப். கூமுட்டைகளா? அப்பா துப்பாக்கி காட்டி கடத்த போறோம். ரெடியா இரு. யாரு ஃப்ரெண்டா? உட்காருமா. இசபெல்லா கம். எந்திர தமிழ். அம்மா வந்தோடனே போய்க்கிறேன் ஈஷா, ப்ளீஸ். அது வரைக்கும் அடக்கிட்டு இருப்பியா? ப்ளீஸ் ஈஷா. வா முதல்ல. இதுவரை நாம எத்தனை முறை கிஸ் அடிச்சிருப்போம்? கவுண்டிங் கேட்குற நேரமா இது? ஒரு 20 தடவை. மூஞ்சி 18 தடவை. பால் கணக்கு நோட்டு மாதிரி இதுக்கெல்லாம் நோட்டு போட்டு கணக்கெடுப்ப போல. நிறுத்த தமிழ். சும்மா கிஸ் பண்றதும் தியேட்டர் மால் சுத்துறதும் கிஃப்ட் கொடுக்கறதும் தான் லவ்வா? இதுவும் சேர்த்துதான் லவ். லவ்வை விளக்குறீங்களாக்கும்? பைத்தியமா நீ? இதுதான் ரியாலிட்டி. லுங்கிய கைட்டு. நீ கொஞ்சம் வெள்ளற. நான் போயிட்டா நீ எப்படி நிப்ப? என்கிட்ட என்ன கூச்சம்? என்னாச்சு? நம்ம 2 பேரும் செக்ஸ் வச்சிருந்தா கூட லவ்னா என்னன்றது எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்தை மாதிரி தாய் அன்போட பார்த்துக்கிறது தான் லைஃப் பார்ட்னர் வேல்யூ என்னன்னு கடவுள் எனக்கு புரிய வச்சுட்டாரு. அட விடுடா. என்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டியா? நான் போனாலும் நீ விட்டுருவியா? தூக்கிட்டு வந்துட மாட்டேன். அனைத்துலகிலும் ஆண்டவர் இறைவா, திருமண இணைப்பை ஒரு மாபெரும் அன்பின் அருட்சாதனமாகவும் கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள அன்புறவின் அடையாளமாகவும் ஏற்படுத்தியதற்காக இவை போட்டு உம்முடைய பிள்ளைகளாகிய இவர்களுக்காக நாங்கள் இன்று ஒருவர் ஒருவருக்கு அர்ப்பணிக்கிறார்கள். இவர்கள் வாழ்வு அந்த அன்பின் பேரும் சார்ந்து கொள்கிறாய். என்னப்பா தகவல் வந்திருக்கு. நம்ம பிஸ்னஸ் அப்பனன் குரூப் இசபெல்லாவை கடத்த போகிறாங்களாம். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். நாம் எவ்வளவு பார்த்துருப்போம். தேவாலயத்துக்குள்ள பாம்பு நுழைஞ்சா விட்டுற முடியுமா? நான் உள்ள பார்த்துட்டேன். எல்லாம் தெரிஞ்ச முகம்தான். நம்ம ஆட்களோட நான் வெளியில் நிற்கிறேன். நீ கவலைப்படாமல் கல்யாணத்தை முடிய பார்த்துக்குவோம். சரி, ஓகே, பார்த்துக்குங்க. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புமிக்க மணமக்களே, திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை
நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்தருளுமாறு இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். நீங்கள் இருவரும் முழுமன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? ஆம். இசபெல்லா, இதில் இசபெல்லாக்கு சம்மதம் இல்லை. தாத்தா, முகூர்த்த நேரத்தில் விளையாடுறது ஓரமா நில்லுங்க. வா இசபெல்லா, போலாம். hey, who are you? இசபெல்லா, டேய், யாரா நீ? என் பேத்தியை எங்க கூட்டிட்டு போற சொல்றா. ஓடாதே, நில்லு, இல்ல சுற்றுவேன். நம்ம ரெண்டு பேரும் பிரியக்கூடாது. காப்பாத்துங்க கடவுளே. எம்பெருமானே, இது என்ன தமிழ் இறந்து விட்டான்? இந்த புள்ளியில், அதாவது 8:59 நிமிடத்தில் தொடங்கி இப்படி பயணித்தால் இந்த இடத்தில் இதுதான் விதி. நாம் தொடங்குகிற இடத்தை பொறுத்து அடைகிற இடம் மாறும். இதில் எத்தனை ருத்ராட்சிகள் உள்ளன? 7. அதில் சிவப்பு எத்தனையாவதாக உள்ளது? 4வதாக நடுவில் உள்ளது. அதிலிருந்து ஒன்றை உருவும். இப்போது சிவப்பு எத்தனையாவது? 3வதாக உள்ளது. ஒன்று மாறினாலும் மீதி எல்லாமும் இடம், பொருள் அனைத்தும் மாறிவிடும். மேலும் கரையை தொடும் மலையின் வேகம் மாறிக்கொண்டே இருப்பது போல் மனிதனின் ஒவ்வொரு சுவாசத்திலும் மகிழ்வு, கோபம், வீரம் என்பதாக குணங்கள் மாறி மாறி முன்னிலையில் வரும். சில வினாடி கடந்தாலும் கோபம் சாந்தமாகும், பயம் வீரமாகும். இந்த மனமாற்றம் விதியோடு தொடர்புடையது. இப்போது பாரும். பிரம்மா, சொல்லுங்கள் பெருமானே. உலகை மீண்டும் இடதுபுறமாக திருப்புங்கள். மறுபடியும் முதலிலிருந்து தொடங்கட்டும். இந்த முறை 1 நிமிடம் தள்ளி 9 மணியிலிருந்து ஆட்டம் தொடங்கட்டும். நிமிடத்தின் மதிப்பு நம் நாரதருக்கு புரியட்டும். உத்தரவு மகா பெருமானே. நல்லது. பாரும் நாரதரே. சுடுமான்னு கேட்டு ஒருத்தனை சுடுகாட்டுக்கு அனுப்பிட்டியாடா? டே ஐசக், நல்ல வேலை, மூச்சு இருக்கு. முண்டம் 10 வருஷம் கோமால இருக்கிறவனுக்கு கூட தான் மூச்சு இருக்கும். சாகலைன்னு சந்தோஷப்படுறா. யாரும் பார்க்கல, எவிடன்ஸ் இல்லை. மற்றவன் எவன்டா எவிடன்ஸ் சொல்லுவான்? துப்பாக்கி சுடுமான்னு கேட்டது நீ தானே? என் ஒருத்தன் எவிடன்ஸ் போதும், முட்டியை பேத்துருவாங்க. அடா பாவி, துப்பாக்கி சுடுமான்னு கேட்காம துப்பாக்கி நல்லா பாடுமானா கேட்க முடியும்? ஐயனார் கோயில் சில மாதிரி சிரிச்ச முகமா சயனிச்சு கிடக்குறானே. மெமரி லாஸ் ஆயிருக்குமோ? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நேற்றுலேருந்து ஃபோன் பண்ணி திருவாமியூர் சர்ச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். எருமா மாடு
காலையில் ஃபோன் பண்ணி சாந்தம் சர்ச்சுக்கு எப்படி போக போகிறோன்னு கேட்குறான். இதுக்கெல்லாம் மெமரி இருந்தால் தானே லாஸ் ஆக. மெமரி இல்லாத பசங்களெல்லாம் பார்ட்னரை சேர்த்து ஓன் தப்பு மாட்டல. என்ன டமால்னு சத்தம்? நான் கேட்க வேண்டியது நீங்க கேட்கறல. சத்தம் அந்த சைட்ல இருந்து தான் வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த 3வது வாசல் யாருது? எது அது எங்க தான் அது? சார் சத்தம் அங்க இருந்து தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கிச்சன்ல இருந்து பார்த்தேன். என்ன பார்த்தேன்? ஒரு நிமிஷம். கேஸ் வெடிச்சிருக்குமா? கேஸா? ஐயோ பங்கஜோ மை டார்லிங். சார் பங்கஜம் மேலாத்து மாமி. அது எனக்கு தெரியாது. எங்களுக்குள்ள வேற கனெக்ஷன். பங்கஜ மேட்டர் லீக் பண்ணிராத. போங்க சார் போங்க. மாமிக்கு என்னாச்சுன்னு பாருங்க. இரும்பு கொண்டு முழிக்கிற பாடோ இந்த கணக்கு கணக்குறோம். டெய்லி 3 பேர் அடிச்சா அதான் புடிமனமே இல்லாமல் உருளையா இருக்கான். முதல்ல அவன் ஃபோன் எடு. அதில் அந்த டீசல் குமார் நம்பர் இருக்கும். ஏய் முதல்ல என்ன எடுக்கடா. ஐசக் சர்ச்சுக்கு வந்துருவானா? எதுக்கும் எழுதி வச்சுட்டே போவோம். மூதேவி பஸ்ஸை பிடிச்சி வேளாங்கண்ணி சர்ச் போனாலும் போயிடுவான். அடிப்பட்டவனை ஏன்டா டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? அவன் பாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும். பணத்தை நம்ம ஆளுக்கு 10 லட்சமாக பிரிச்சுக்கலாம். சரி டைம் ஆயிடுச்சு. இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது. கிளம்புவோம். ஏய் பல்லு விளக்குனியா இல்லையா? என்னடா இது? முதல்ல உங்க அம்மா சாப்பாட்டுக்கு லேட் பண்ணா, இப்போ நீ பிராக்டிகல் நோட் புக்கை வச்சுட்டேங்கற. எனக்கு லேட் ஆகுதுடா. காலி பசங்க. இதுக்கு தான் எல்லார்கிட்டயும் சொன்னேன் பேச்சுலர்ஸை குடி வைக்க கூடாதுன்னு. ஏன்பா நீ பேச்சுலராகவே இருந்தது இல்லையாப்பா? சீக்கிரம் பூ கூட வைக்க புது பைக் தான் கிடைச்சதா? அட பாப்பா உலகத்துல இல்லாத பைக். ஆமா உலகத்துல இல்லாத பூ கூட. டேய் பின்னாடி புது வண்டிடா. நான் ஓட்டுறேன்டா. உனக்கு ஷேர் வேணுமா வேண்டாமா? காருமா நான் பாஸ் சொல்லிட்டார்ல. ஆஞ்சல நான் சொல்லி நடப்பு.